விவிபேட் வழக்கில் சில விஷயங்களில் விளக்கம் தேவைப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு எந்திரத்துடன் விவிபேட் ஒப்புகைச் சீட்டை முழுமையாக எண்ண கோரிய வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. விவிபேட் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரி மதியம் 2 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவிபேட் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரி மதியம் 2 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவிபேட் வழக்கில் சில விஷயங்களில் விளக்கம் தேவைப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவிபேட் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரி மதியம் 2 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது விவிபேட் தொடர்பான அந்த வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் சில விளக்கங்கள் தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றது. என்றால் அதாவது 100% விவிபேட் எனப்படக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு நம்ம எல்லா தேர்தலின் போது மின்னணு வாக்குப்பதிவு என்ற வாக்குப்பதிவாகின்றது. நாம் வாக்கு செலுத்துகின்றோம். அவ்வாறு வாக்கு செலுத்தும் பொழுது அது யாருக்கு எந்த கட்சிக்கு எந்த வேட்பாளருக்கு சென்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த விவிபேட் ஆனது அந்த விவிபேட்டில் அந்த ஸ்லிப் ஆனது வரும். அந்த ஸ்லிப்ல தற்பொழுது சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடியில் 5 விவிபேட் மட்டும்தான் தற்பொழுது ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. அதாவது கிட்டத்தட்ட 2% தான் தற்பொழுது ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதனை 100% ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சந்தேகம் இருக்கின்றது. அதன் காரணமாக முழுவதுமாக 100% அந்த ஒப்புகை சீட்டானது கணக்கிட்டு பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழக்கில் தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நாம் பார்த்தது போல 2 நாட்கள் விசாரணை மேற்கொண்டது, விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பல்வேறு கேள்விகளை அப்பொழுதே உச்சநீதிமன்றமானது எழுப்பி இருந்தது. அதற்காக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி ஒருவரும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். அதுபோன்ற ஒரு சூழலில் 2 நாட்கள் அந்த இது நடைபெற்றது. அப்பொழுதே நீதிமன்றம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தது. ஒரு ஓட்டு பதிவாவதற்கு 15 நொடி ஆகின்றது. அப்படி என்றால் ஒரு நிமிடத்தில் ஒரு பூத்தில் 4 வாக்குகள் பதிவாகக்கூடும். ஒருவேளை ஒரு நிமிடத்தில் 8 வாக்குகள் பதிவானால் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொள்ளுமா? அது மட்டும் இல்லாமல் முறைகேடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? தேர்தல் வாக்கு பதிவு நடந்து முடிந்த பிறகு அதில் முறைகேடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பது தொடர்பாக முறைகேடு செய்யப்பட்டால் அந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொண்டது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு அதாவது பட்டியலிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் உத்தரவுக்காக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. தற்போது சற்று முன்னர் அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்க தத்தா அமர்வு அதனை விசாரணைக்கு எடுத்தது. அப்பொழுது எடுத்த உடனேயே நீதிபதிகள் சார்பில் எங்களுக்கு மேலும் சில விளக்கங்கள் கோரி தேவைப்படுகின்றது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு விளக்கம் தேவைப்படுகின்றது என்று அவர்கள் சார்பில் கூறினார்கள். அதுதான் கூறுவது என்னவென்றால் அந்த விவிபேட் எந்திரங்கள் பற்றியும், அது மட்டுமில்லாமல் அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய பிளாஷ் மெமரி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் கட்டுப்பாட்டு 3 அதாவது இந்த வாக்கு பதிவான பிறகு அனைத்து 3 எந்திரங்கள் இதில் 3 யூனிட்டுகள் இருக்கின்றது. அவை அனைத்துமே ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரே அறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்களில் அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்கள் தேவைப்படுகின்றன. கிட்டத்தட்ட 4 விளக்கங்களை உச்சநீதிமன்றம் கோரியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி மீண்டும் இந்த 2 மணிக்கு வருமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை, சில விளக்கங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்க இருக்கின்றதாக நீதிபதிகள் தற்போது குறிப்பிட்டிருந்தார்கள். தீர்ப்பு இருக்கின்றது என்று நீதிபதி தீபங்க தத்தா கூறினார். இருந்தாலும் சில விளக்கங்கள் தேவைப்படுகின்றது என்று அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக விளக்கங்கள் தேவைப்படுகின்றது என்று அவர்கள் உச்சநீதிமன்றம் தற்பொழுது நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பிற்பகல் 2 மணிக்கு அவர் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி அன்றைய தினம் ஏற்கனவே வந்த இந்த அதிகாரி மீண்டும் வருவதற்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த பிற்பகல் மீண்டும் 2 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவினை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆண்டன், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.